பேரு த கிங். சென்னைக்கு வராரு மரைக்காயர். யார் இவர்? சார் வணக்கம் சார். வணக்கம் நண்டா. இந்த சைட் சிக் அப்படிங்கிற விஷயங்களை பாப்புலர் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க தப்பான விஷயத்தெல்லாம் பெருமையாக கொண்டாடுறாங்களே, இதெல்லாம் நல்லது கிடையாது, ஒரு சொசைட்டியவே நாசமாக்கிருமே அப்படின்னு நம்ம புலம்புனாலும் அதை பெருமையாக நினைக்கிற அந்த கல்ச்சர் இருக்குல்ல சார், அது வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு லேடி இதில் கொடுத்துருக்கா, இதில் ரீல்ஸில் போட்டிருக்கா, அவளை பாதிக்கப்பட்டவள் வேற சொல்கிறாங்க. ஏன்னா அவள் முகத்தவர், அவள் பேசுகிறத பூரா போட்டாங்க. நல்லா கேட்டுங்க, அந்த ரீல்ஸில் அவள் ஒரு 10 நிமிஷம் 8 நிமிஷம் பேசியிருக்கான். தனக்கு நடந்த அவலங்களை பூரா சொல்லியிருக்கான். மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க மூஞ்சியை. இடையில ஒரு 3 செகண்டு மூஞ்சியை காட்டிடுறாங்க. முடிஞ்சு போச்சா? அப்புறம் என்ன மயத்துக்கு நீ 9 நிமிஷம் மார்ஃபிங் பண்ணி மூஞ்சியை மறைச்ச? அந்த 2 செகண்டில் பார்த்துட்டான்ல யாருன்னு, அது யாருன்னு தெரிஞ்சு போச்சு, என்ன பேசுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு இடையில வந்து ஃபஸ்ட்டே போடுறவங்க ஃபுல்லாகவே போட்டு விட்டுறாங்க. அது ப்ரெஸ் மீட் வைக்கும்போது போடாமல் எப்படிங்க இருப்பாங்க? அதே வந்து ஓப்பனாக சொல்லும்போது அதில் அந்த லேடி சொல்கிற எனக்கே சிரிக்கிறதா இல்லை என்னன்னே தெரியல. இதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன், என்னடா போட்டிருக்கான்னு பார்த்தா, நான் வந்து அந்த வடிவேல்லாம் வந்து தெய்வம் மாதிரி பின்னாடி நடக்கிறத 10 வருஷத்துக்கு முன்னாடியே காமெடியாக கொண்டாட்டப்போ பல விஷயங்கள் ட்ரம்ப் விவகாரத்துலேருந்து வடிவேலோட இதுதான் டெம்ப்ளேட்டு தான் பயங்கரமாக இருக்குது. அந்த இதில் தோட்டக்காரன் பார்த்துட்டான்ல, வேலைக்காரன் பார்த்துலான்னு, தோட்டக்காரன் பார்த்துலான்னு இந்த மாதிரி இருக்குல்ல, அதே காமெடி தான் அவன் பேட்டி கொடுக்குது அந்த பிள்ளை தெரிஞ்சுமே. அவன் வந்து கூப்பிட்டானான். இதில் அக்காவை வேறு, அக்கா போகலாமாக்கான்னு. உடனே ஜூஸ் குடிங்கக்கா, டயர்டாக இருக்கீங்கன்னு நானா. உடனே அதை எனக்கு சிரிப்பு அடங்க முடியல. அந்த இது வடிவேல் காமெடி தான். உடனே ஜூஸ் வாங்கி கொடுத்தானான். வாங்கி கொடுத்தவொடனே தலை கொஞ்சம் கேராக இருந்துச்சான். இப்படி ஒரு நீங்கள் போகிறீங்க, இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்களுக்கு ஒருத்தர் ஜூஸ் வாங்கி தரான், சும்மா ஒரு ஆம்பளையே வாங்கி தரான்னு வைங்க, தலை சுத்துனா என்ன பண்ணுவீங்க? டேய் மூதேவி, என்னடா அதை வாங்கி கொடுத்த? என்னடா ஒரு மாதிரியா இருக்கு, கேரா இருக்க மாதிரி, சரக்கு கலந்துட்டியாடா, என்னடா பள்ளி கிள்ளி விழுந்துருச்சான்னு கேட்போமா இல்லையா? உடனே அவனே கூப்பிட்டு, ஐயோ என்ன மச்சான் கேரா இருக்கா, இன்னொரு ஜூஸ் வாங்கி தரேன்னா என்ன பண்ணுவீங்க? போறியா எதை போய் வாங்கிட்டு வந்து என்னடா குடிச்சது, வாடா ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு போகும், தலை சுத்துற மாதிரி இருக்கு, இல்லை போதையில் ஏதாவது கலந்துட்டான்னு தெரியும்ல சார், தெரிஞ்சு போய் அன்யூஷுவலா இருக்கு நம்ம குடிச்சது தெரிஞ்சுன்னா அவனே இன்னொரு ஜூஸ் வாங்கி கொடுத்து குடிச்சிங்கன்னா அப்புறம் உங்களை எந்த இதில் போய் கூமுட்டைன்னு சொல்லணும். கூமுட்டைக்கு வந்து கூமுட்டை கிடையாது, தெரிஞ்சு போறது தான். நாளைக்கு பிரச்சனைன்னா அவனை மாட்டி விட்டுறது. இது சொல்லு வாக்குமூலம் ப்ரெஸ்ஸில் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்கான்னா, ஜூஸ் குடிச்சாங்கண்ணா இவங்க. ஜூஸ் குடிச்சோன்னா கேராக இருக்கிற மாதிரி இருந்துச்சான். இவங்க என்னப்பா ஒரு மாதிரியா தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னொன்னே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி இன்னொரு கூல் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன். அதையும் குடிப்பாங்களே? ஆமாம், பழைய படத்துலேயே காமிப்பாங்களே சார், ஊற்றி கொடுத்தாங்க லைட்டாக தலை சுற்றி, அப்போ இன்னொன்று எடுத்து குடிப்பா, அந்த மாதிரி சீன். அதே மாதிரி குடிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆனோடனே சரி வாங்க காரில் போகலாம், உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் நான். அடுத்து கேராயிருக்கு, இன்னும் கேராயிடுச்சு, அப்படியே மயக்கத்தில் இருக்குது. அப்போ போதை ஏறிச்சுன்னு அர்த்தம். காரில் ஏற்றி வீட்டில் இறக்கி விட்றேன் நான். சரி அது கூட பரவாயில்ல, அது நம்ம பொறுப்பு கிடையாது. ஒருத்தன் கொடுக்குறான், வாங்கி குடிச்சிட்டோம், சரி போதையை கலந்து கொடுத்துட்டான்னு நமக்கே தெரியாது. போடான்னு நாயே, நான் போய்க்கிறேன்டா ஆட்டோவில், என்னடா கொடுத்த இப்போ தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ஏதோ நீ கலந்து கொடுத்துருக்க மாத்திரையோ ஏதோ கலந்து கொடுத்துருக்க, அவனை செருப்பால் அடிப்பேன். நான் அங்கேயே 7:30 கூட்டி அவனை அடித்து துவச்சிருந்துருக்கணும். இந்த சட்டைக்கிட்டே கிழிச்சு விட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட எனக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கணும். இல்லைனா உடனே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இல்லை அட்லீஸ்ட் இது 2 இல்லையா, நீ உடன்பட்டு தான் போனேன், ஆனால் இதுக்கு உடன்படலைன்னா டேய் போட அவன் வேலையை பாடுறான், நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ, ஷேர் ஆட்டோவை பிடிச்சா இல்லை என்னத்தையோ பிடிச்சி வீடு போய் சேர்ந்துருக்கணும். அவன் காரில் ஏறினாங்களாம், இவங்க வீட்டில் விட்டுறேன் நான். அவன் அடுத்து தான் பயங்கரமான மேட்டர். வடிவேல் அந்த இதுதான், இந்த காமெடி தான், புல்லு வெட்டுறவன் காமெடி தான். அப்படி போனவன் இடையில ஒரு லாட்ஜில் போய் நிறுத்தினான். அவன் ஹோட்டலில் லாட்ஜில் நிறுத்தின உடனே என்ன இங்கே நிறுத்துறீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் டயர்டாக இருக்குன்னீங்க, தலை சுற்றுதுன்னீங்க, வாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாம், நீங்கள் தூங்குங்க, ஏன்னா உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னீங்க அப்படின்னு கூப்பிட்டாலாம். அப்படியும் ஏமாந்து இவங்க லாட்ஜுக்கு போயிட்டாங்களாம். சரி லாட்ஜுக்கு போனேன், இல்லை தூங்க சொன்னான்ல, கதவை போட்டு தூங்க வேண்டியதானே உள்ள, அதையும் பண்ணலையாம். தாப்பா போட போனாங்களாம். உடனே அவன் சொல்கிறான், நான் தாப்பா போட்டுறாதீங்க,
ஏன்னா தலை சுற்றுன்றீங்க, உள்ளே மயங்கி விழுந்துட்டிங்கன்னா யாரும் கதவை திறக்க முடியாது, நீங்கள் ஓப்பன் பண்ணியே வைங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். யாரும் தலை சுற்றுறதுக்கு என்ன வாங்கிட்டு வரான்? சாப்பாடு வாங்கிட்டு வரேன், கதவை திறந்தே படுத்துருங்க, நான் சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்குங்க அப்படின்னா உடனே இவங்க கதவை திறந்து வச்சே படுத்தாங்களாம். அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் அதையும் சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டுட்டு கதவை திறந்தே தூங்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் நேரத்தில் தலை ரொம்ப சுற்றுற மாதிரி அப்படியே படுத்துட்டாங்களாம். படுத்தா அவன் இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்துட்டாங்க, இன்னும் 2 பேரை. ஏன்னா அவங்க மயக்கமாக இருக்காங்களே, இவங்களை காப்பாற்றுறது. அந்த 2 பேரும் வந்து சேர்ந்து 3 பேருமா காப்பாற்றிருக்காங்க. 1 மணி நேரம் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க, தலை சுத்தலை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. சம்பவம் முடிஞ்சு போச்சு. சரி, சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம்னாலும் வந்து யார்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, அதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் இவங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏதோ காசு தரேன்னு சொன்னாங்களா, அதை தரலைங்கும்போது கூட்டிகிட்டு வந்து போதையாக வாங்கி விட்டாங்க. வண்டியிலையும் கூப்பிட்டு வந்து ரூம் போட்டாங்க. ரூம்லேயும் இந்த மாதிரி நாசப்படுத்திட்டான்னு சொல்ல முடியாது. 3 பேர் அந்த மயக்கத்தை தெளிகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, தெளிய வைக்கிறதுக்கு. மயக்கம் தெளிய என்ன பண்ணாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் வெளியே சொல்லாமல் டக்குன்னு என்ன பண்ணிருக்கேன், யார்கிட்டே வந்து சொல்லிடு, கட்சிக்காரன் தாவேக்கால இருக்க சொன்னோடனே அதில் 2 பேர் கண்டுக்கிறவே இல்லையா. ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு கண்டிச்சாரான் அந்த பசங்களை. டேய் என்னடா பண்ணுறீங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்ன உடனே டப்புன்னு 2000 ரூபா அக்கௌண்ட்டில் அனுப்புகிறான். அப்போ என்ன அர்த்தம் புரியுது? புரியுதா உங்களுக்கு? 2000 ரூபா அனுப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ கோவம் வருமா வராதா? அதில் டென்ஷன் ஆகி ப்ரெஸ் மீட் வச்சு கொடுத்து ஃபுல்லாக லைவ் பல சேனலில் போய் இதுதான் இன்றைய நிலவரம்ன்ற மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ அங்கே இப்போ இவ்வளோ இதுவும் பண்ணி இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கேன் பாருங்கள். அதை எவ்வளோ அப்பாவே அந்த பொண்ணு இருந்திருக்கு பார்த்தீங்களா. அதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது போதைன்னு தெரியல, போதையில் இருக்கிறதே போதைன்னு தெரில, ஒரு காரில் ஏற்றிருக்காங்க அப்பயும் போயிருக்கு, ரூம் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்பயும் நம்பி இருப்பாருங்க. எவ்வளோ அப்பாவியாக இருக்கு பாருங்க. அங்கேயும் நம்பி போய் அங்கேயும் இது பண்ணி அங்கேயும் 3 பேர் இந்த மாதிரி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி கடைசியில் 1 வாரம் கழித்து வேலை வாங்கி தரலன்ற ஆத்திரத்தில் சொல்லி கேட்டால் அந்த எம்எல்ஏக்கு தெரியும். இப்படி போயிட்டுருக்கு. இதில் வந்து இவர் வந்து எங்கள் அண்ணன் சிஎம் ஆகி இந்த சமூகத்தை திருத்தி சிங்கப்பெண் படையை வச்சு பிடிச்சிடுவார். எல்லாத்தையும் ட்ரோன் வச்சு பிடிக்க போகிறாங்க. நீலப்புறம் இவனை எந்த ட்ரோனில் இப்போ இந்த சம்பவத்தை எடுத்துங்க, இவன் காரில் கூப்பிட்டு போகிறான், ஆஃபீஸ்க்குள்ளே கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்கான், ட்ரோன் எப்படி கண்டுபிடிக்கும்? காரில் கூப்பிட்டு போகிறான், ட்ரோன் என்ன வரட்டி போமா? ட்ரோன் என்ன இதா ரோபோவா? இதா ஒருத்தன் கூப்பிட்டு போகிறான், ஒரு பொண்ணு போதையில் இருக்கு, அதை வந்து ஃபாலோ பண்ணு, அது எங்கேயோ ஒரு லாட்ஜுக்கு போகிறான், ஏன்னா இப்போ லாட்ஜில் ஃபாலோ பண்ணி கதவு திறந்துருக்குன்னு உள்ள ட்ரோன் வந்து கண்டுபிடிச்சி இவங்க மேலே பாயும்போது நடுவில் வந்து தடுத்து சிங்கப்பெண்ணுக்கு ஃபோனை போட்டு அலாரம் அடித்து வந்து அவங்க தடுத்துருவாங்களா? இது என்ன கதை? இப்படி தான் இந்த சமூகம் போயிருக்கு. அப்போ சமூகம் சீர்கெட்டு போயிருக்கு. அதை எப்படி சரி பண்ணணுன்றதுல இவங்க இல்லாமல் இதெல்லாம் ஒரு நியூஸ்ன்னு லைவ் வேறு பண்ணுறாங்க. அவங்க பேசுகிறது பண்ணிவிட்டு அதுக்கு சப்போர்ட் வேறு 4 பேர் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பொண்ணை அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி வேலை வாங்கி தரேன். அப்போ என்ன இது, எங்கே போய் இந்த இது முடிய போகுதுன்னே தெரில. இதுக்கு ஒரு ஆட்சி, இதுக்கு ஒரு தலைவன், இதுக்கு ஒரு படை, சிறப்பு படை, அதை துவக்கி வச்சு இதை வச்சு எப்படி நீங்கள் என்னான்னு பிடிப்பீங்க? நீங்கள் அவங்க இண்டிவிஜுவலாக தெரிந்து ஒரு நீங்கள் பண்ணுற தவறுக்கு எப்படி நீங்கள் முன்கூட்டியே ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குது. அது முதலமைச்சர் விஜய்க்கு தெரியுது இப்படி தான் நடக்குது அப்படின்னு. சமூகம் திருந்தினாதான் சரியாகுன்றது இப்போ அவருக்கு தெரியுது. ஆமாம் ஆமாம், அப்போ சொல்கிறார் சார். அப்போ அதை திருத்துறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அப்போ ஏற்கனவே இருந்த திமுககாரன் வந்து தக்காளி சட்னி நக்கிட்டு இருந்தானா? அது திருத்துறது ஒரு நாளில் முடியாதுல்ல சார், அது ஸ்லோ ப்ராசஸாக தான் பண்ணணும். அது உடனே எப்படி மாறும், அது பல வருடங்கள் எடுத்துக்கும். என்ன ஒரு 10 வருஷம் நீங்கள் முதல்ல போதை புழக்கத்தை கட்டுப்படுத்தணும், குறைக்கணும். இது எப்படின்னா அந்த பிளாஸ்டிக் கம்பெனி தான் சார், கேரி பேக் கடை அந்த டீ கடையில் வச்சுருப்பாங்க, வந்து ஃபைன் மெனக்கட்டு போடுவேன். என் முண்டை பிளாஸ்டிக் கம்பெனியை முடிச்சிட்டிங்க அப்படின்னா பிளாஸ்டிக் வாங்கவே மாட்டான், கவர் கிடைக்காது, இவன் எங்கே போய் வாங்க போகிறான், இவங்கிட்ட 100 ரூபா ஃபைன் போடுவாங்க, அவங்கள அங்கே பிரிண்ட் அடிக்கூடாது சார். அந்த கதை மாதிரி தான் இது தொடர் கதையாக போயிட்டுருக்கோம். இதை எப்படி கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுன்னா அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ராசஸாக சின்ன சின்ன விஷயங்களாக மாற்றி என்டையராக தமிழ்நாட்டை வந்து நீங்கள் ஹியூமன் கேட்டல்ஸ் ஏமாத்துறது. நீ சொன்ன பிளாஸ்டிக் தான் அது, கடையை திறந்து விட்டுருவான், 3வது சந்தில் போலீஸ் பிடிப்பான் ட்ரங்க் அண்ட் டிரைவிங். அது கடையை மூட்டம் குடிக்க மாட்டான்ல, அது அந்த கான்செப்ட் எனக்கு ஒன்று. எனக்கு இந்த பிளாஸ்டிக் ஹியூமன் கேட்டல்ஸ் ஏமாத்துறது. இது இந்த பிளாஸ்டிக் ஷர்ட்டில் உண்மையிலே பாவம் சார். இந்த டீ கடை அது மாதிரி சின்ன சின்ன கடை வச்சிருக்காங்க, கேரி பேக் வச்சிருக்காங்க.
அவங்ககிட்ட ஃபைன் ஃபைன் போடுவாங்க வந்து 1000 ரூபாய், 2000 2000 மாதிரி ஃபைன்மா. எனக்கு உண்மை ஏன்டா கம்பெனி இருக்கு, அதை போய் மூடி தொலை. மூட்டை இவங்க வாங்க மாட்டாங்க, மக்களும் ஓகே பிளாஸ்டிக் உற்பத்திக்கு தடை. அந்த கவர்ல கம்பெனி அட்ரஸ் தானே அரெஸ்ட், இமிடியேட் அரெஸ்ட் போர்டு எவனா வைக்கிறானான்னு. அது எனக்கு உண்மையிலே பாவம் சார். போற கடையில எல்லாம் புலம்புறாங்க, அவங்களே 1000 ரூபாய் 2000 வரும், இவங்களை பிடிச்சி பெனால்ட்டி போறனா அந்த கவர்லேயே கம்பெனி அட்ரஸ் இருக்கு, அங்க போய் பிடிக்கிறதுக்கு வக்கு இல்லை அப்படின்னு திட்டும்போது நமக்கே வருத்தமா இருக்கு. அப்படித்தான் நீங்க இந்த சொல்ற நிகழ்வும் இருக்கு. ஸோ என்டையரா 2K கிட் சைடு சிக்கன் வைக்கிறானோ இல்லை ஏதோ புது சைடு சிக்கன் வைக்கிற கூட தப்பு இல்லை, அவ்வளோ ஓகே இவ்வளோ ஓகேன்னா இந்த மாதிரி அவன் ஓகே அண்ணாச்சிக்கும் ஹாப்பி அப்படின்னா பிரச்சனை, 2 பேரும் ஹாப்பிங்கிறீங்களா? கூட பிரச்சனை இல்லைன்ற குடும்ப நாசமா போகுது. அது எக்கேடு கேட்ட போயிட்டு இந்த மாதிரி போய் சில்லறத்தனமா கற்பழிச்சு ரூம்ல போய் 3 பேர் 4 பேர் வீடியோ எடுத்து 50 பேர் வீடியோ எடுத்து போட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு, அப்படி இருக்கிறதுக்கு நமக்கு சைடு சிக் பரவாயில்லன்ற பிரச்சனை எல்லாம் போயிரும்ல. அதான் சார் இப்போ அப்படின்றதுதான் நம்ம கருத்து கிடையாது, என் கருத்துன்னு போட்டுறாதீங்க. நீங்க பாட்டுங்க, நான் வந்து சமூகத்தில் நடக்கிறத எடுத்து உங்கள்கிட்ட சொல்றேன், சமூகத்தை இப்படித்தான் ரெக்கார்ட் பண்ணி உங்க சேனல்ல போடுறீங்க, அப்படிதான் பண்ணுமே தவிர நம்மளுடைய கருத்து இதுல கிடையாது. சமூகத்தில் நடக்கிறத தான் சொல்றேன், இல்லைன்னா மறக்க முடியும். எல்லாம் 4 பேர் ஏன்னா நம்ம யாரும் வந்தாங்கன்னா கூட கூட்டு போய் காட்டலாம். எது கூட்டு போய் காட்டணும் எல்லாருக்குமே தெரியும் சொல்றேன் கேட்பான், எப்படி இப்படி நீ சொல்றன்னு சில பேர் பைத்தியங்கள் கேட்பான். அவன் ஏதோ ஆழ்ந்த உலகத்துல இருப்பான், அதெல்லாம் வந்து ஆதி பகவான் ரேஞ்சில் இருப்பாங்க. 3000 வருஷத்துக்கு இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. 4 வாட்டி நீங்க ஈசிஆர் சைடும் ஒரு அவன் ஈசிஆர் எங்க இருக்குன்னே தெரியாத பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க போனீங்க. அவனுக்கு இந்த எங்க இருக்கு, இந்த ஹோட்டல் எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, அது எங்க இருக்கு, எதுவுமே தெரியாது சார். இப்ப சமீபத்துல பேசிட்டு இருக்கும்போது ஒரு தனியார் 2 நாள் தனியார் மிடில் கிளாஸ் கீழே இருக்காங்கல்ல வேலை பார்க்குறப்ப, மனைவி வந்து ஒரு 25,000 சம்பளத்துக்கு 20,000 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாங்க. இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சி அது இதுன்னு சொல்லி இந்த டெலிகாலராக இருக்கிற நண்பிகள் நமக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் பாவம் கஷ்டப்பட்டு 2 பிள்ளைங்க இருக்கா, அதுக்கு 20,000 சம்பளம் 15,000 சம்பளம், ஆள் பிடிச்சிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அந்த பையன் வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் 25,000 ரூபாய்க்கு வேலை பார்ப்பான், அதில் ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா வாடகை கொடுத்துருவாங்க, அப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் குடும்பத்தை அவங்கெல்லாம் எங்கே ஈஸியாக போயிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட்டு வீட்டில் கவுந்து விழுந்து கறி குழம்பு வச்சுட்டு படுத்து தூங்கினாலே பெரிய விஷயம்ன்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க கஷ்டப்படக்கூடியவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த கலாச்சாரமே தெரியாது, ஃபோனில் தான் வருது சார், எல்லாமே நடக்குதுன்னே தெரியாது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போதே சார், சென்னையில் ஒரு தனியார் கல்லூரி, அந்த தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இந்த செக்ஸ் சாட் மாதிரியான விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டு இவங்க இந்த பையனை மிரட்டி அவன் கிளாஸில் இருக்க பொண்ணுங்களே ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். அதை மாப்பிங் பண்ணி அந்த ஃபோட்டோஸை அந்த பொண்ணுங்களுக்கே அனுப்பி மிரட்டி ஒரு பெரிய இஷ்யூவே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்போ சைலண்டாக இந்த மாதிரி நம்ம கேள்விப்படுறதே நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரீம். அடுத்தது இது வந்து திருட்டு கும்பல் வேற. இப்படிதான் ஐ மீன் இந்த சொசைட்டி சீர்கேடோட நிலை தான் அடுத்தடுத்த வெர்ஷன் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல இருந்து ஒரு பொண்ணை போட்டோ எடுக்க முடியுமா? நீங்க எதுக்குடா போட்டோ எடுக்கிறேன், ஏன்டா போட்டோ எடுக்கிற, கிளாஸ்மேட் எடுக்க விடுமா? இப்போ அதுகளும் சேர்ந்து ஆட்டம் போட்டு ரீல்ஸில் ஆட்டம் போட்டுருந்தா இப்போ எடுத்து அனுப்ப தான் செய்வாங்க. மேபி சார் இப்போ சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்கணும். இப்போ ஆண் பெண் உண்மையிலே பெண் அடிமைத்தனங்கிறது ரொம்ப தவறு, அவங்க வளரணும், எல்லாருமே சந்தோஷம். இப்போ அந்த சுதந்திரம்ங்கிறது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அது ஒரு விரிவாக்கங்கிற பேர்ல அதீத எல்லையை தாண்டும் போது இந்த ஒரு பவுண்டரிலாம் உடஞ்சி சுக்கு வந்து சைடு சிக்கா மாறிடும். அவ்வளோதான் மேட்ரு. அதுதான் மெயின் சிக்கு சைடு சிக்கா இருக்கு ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல மெயின் சிக்கா இருக்கும். அதான் சார் மொத்தம் குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, குடும்பம் அதை உடைச்சு இறுதி கட்டத்தை நோக்கி பயணிக்கிறோம். அதெல்லாம் டைனோசர் காலத்திலே அழுந்து போச்சுங்கிற மாதிரி கூட்டு குடும்பமா இருந்த குடும்பம் ஒழிஞ்சு என்னைக்கு தாத்தா பாட்டி கிட்ட பசங்க வளராம போனாங்களோ அன்னைக்கே தவறுதெல்லாம் நிறைய போயிட்டாங்க. ஸ்டாஃப் கிட்ட ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து மிரட்டி திட்டுறதுக்கான உரிமை என்னைக்கு பறிக்கப்பட்டுச்சோ அன்னைக்கே பசங்க அடங்காம போயிட்டு சொல்லுவாங்க. சில இதெல்லாம் ரொம்ப ஒரு பின்னாடித்தனமான கருத்தா இருந்தாலும் சில நேரங்கள்ல அது உண்மையும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து நிக்குது. இனிமே சார் சொசைட்டி இந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப்பை மாறி அடுத்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. இதை வேரோட இருக்கிறதா நம்ம ப்ராசஸா யோசிக்கணுமே தவிர 19 அது ஸ்கூல்ல நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் ஸ்கூல்லேயே ஈகோ உடச்சு விட்டுருவாங்க. பிள்ளைங்க பயலுங்களை உடச்சு விட்டுருவாங்க. ஒரு பிள்ளை ஒரு சைஸாக இருந்துட்டு மேக்கப் போட்டுட்டு சுற்றி இருந்துச்சுன்னா அதை அந்த கூட இருக்க பிள்ளைங்கள அடிச்சு உனக்கெல்லாம் தேவையா, மூஞ்சிய கண்ணாடியில் பார்த்துருக்கியா, ஓவரா பண்ணுற நீ அப்படிங்கும்போது 4 பேர் சொல்லும்போது சரி நம்ம இவ்வளோதான் பண்ணணுமோ, நம்ம ஓவரா பண்ணுறோமோன்ற அந்த பிள்ளை திருந்தோம். அதை விட்டுட்டு இப்போ யாரையுமே எதுவுமே சொல்லக்கூடாது. பசங்க அதே மாதிரி பண்ணி மாதிரி தின்னுட்டு இருக்காம பாரு, உருண்டை ஆகத்த இது மாதிரி எப்படி இருந்தாலும் மாதிரி இருக்க நாய் அப்படிங்க 4 பேர் வையும் போது என்ன ஆகும்னா, நம்ம ஓவரா திங்கிறதுனால தான் இப்படி இருக்குமோ, தின்னுபிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் அவன் திருந்துவான். கூட இருக்க பசங்களும் பிள்ளைங்களுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒருத்தர் ஆட விட மாட்டாங்க. இப்போ வந்து என்னன்னா யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது, வாத்தியாரை அடிக்கக்கூடாது, வாத்தியார் எதுவும் சொல்லக்கூடாது.
அது என் பிள்ளைய நீங்க இது பண்ணீங்க ஸ்டாஃபை போட்டு அடிக்கிறாங்க சார் பசங்க. ஆமா. எனக்குலாம் ஆச்சரியம் என்னடா ஸ்டாஃப் எப்படி அடிக்கிறாங்க, நீ வந்து இது பண்ணலாம் என் பையனை கை வைக்கிறது நீ யார் பெரிய ஆளான்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி அதுக்குமே உன் பையன் எப்படி வழங்குவான், உன் மகன் எப்படி வழங்கும், சைடு சிக்கா தான் போகும். இதுவும் சொல்றதுக்கு இல்லை சார். அப்போ சொசைட்டி இதுகளை வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுங்கும் போது அந்த சொசைட்டி நாசமாக போயிடும். அதான். அந்த ஈகோ உடைக்காதனால என்ன ஆகுதுன்னா, இது தன்னைத்தானே வந்து ஐஸ்வர்யா ராயா ஒவ்வொன்று நினச்சிக்குது. இவங்களும் ஷாருக்கான் சல்மான் கானா நினச்சிக்கிட்டு முண்டாக்கு முடிய விட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, டே மண்டையா ஆளும் முடி வைக்காம பாரு படா மூஞ்சியில் முடிச்சாலே சோத்துக்கு பொடிக்காமடாதுன்னு வாங்கி உன் மூஞ்சியில் முடிச்சா பொடிக்காமடாது போயில பொடிக்க கூட விட மாட்டான். போ முதல்ல பேய்க்கு பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குன்றாங்க நேராக. இப்போ அப்படிலாம் சொல்ல முடியாது, சொன்னால் பெரிய ஏழை. என் மகனை எப்படி நீ சொல்ல போச்சுங்க, அவன் பார்த்தா இப்படி கோபுரம் மாதிரி வெட்டி கோடை போட்டு விட்ருக்காங்க சைடில். ஸோ அப்படி கேவலமாக கேடு கட்ட ஒரு சமூகமாக இது ரொம்ப வேகமாக மாறிட்டு. அதான் சார். எனிவே சார், லைஃப்பில் கிக்காக இருக்கணும்னு சைடு சிக்கு வச்சு வாழ்க்கையை சிக்காக்கிறதுக்கு தான் எல்லாருமே முயற்சிக்கிறாங்க. எனிவே சார் தவறு. நீங்கள் அந்த அதான் நம்ம தனிநபர் சார்ந்து இந்த சொசைட்டி எப்படி போகுது, அவங்களுடைய கருத்து என்னவா இருக்குங்கிறது தான் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் மறைத்து நல்ல விஷயங்கள், நல்ல வாழ்க்கையில் குடும்பங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வாழ்கிற எண்ணிக்கை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அதிகரிக்கணும், இது குறையணுங்கிறதுக்காக தான் அதை தொடர்ந்து பேசுகிறோம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.